சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடி செலவிட்டிருக்கிற பாஜக அரசு செம்மொழிப்பட்டியில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு குறைவான தொகையையே செலவிட்டிருக்கிறது. 2014, 15 மற்றும் 2024, 25ஆம் ஆண்டுகளில் அதிகப்படியான தொகையை சமஸ்கிருதத்திற்கு செலவழித்திருக்கிறது. 17 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மற்ற மொழிகளுக்கு அவ்வாறாக இல்லை. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு வெங்கடேசன். இப்ப தமிழ் உள்ளிட்ட செம்மொழி தகுதி பெற்ற மொழிகளுக்கெல்லாம் ஆண்டுக்கு வெறும் 13 கோடி ரூபாய் தான் செலவு செய்யறாங்க. சமஸ்கிருதத்திற்கு தொடர்ந்து அதிகப்படியான நிதி ஒதுக்கீடும் செலவும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் பாஜக சொல்றது செம்மொழியாக வளர்ந்து நிற்கக்கூடிய மொழிகளுக்கு அவ்வளவு தொகை தேவையில்லை. ஆனால் பேச்சு வழக்கில் குறைவாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகமான செலவீடுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய வெளிப்படையான நோக்கம் சமஸ்கிருத மொழி, சனாதன கோட்பாடு, வர்ணாசிரம தர்மம், வேதகால நாகரீகம், இந்த ஒரு 4 தூண்களில் தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த அச்சும் செயல்பாடும் அரசியல் செயல்பாடும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எனவே தான் மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்திலே நாட்டினுடைய பிரதமர் சொல்றார் எல்லா இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்றாரு. இதற்கு முன்னால் இருந்த கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிராகத்தான் நாங்கெல்லாம் பேசுறோம். நீங்க இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்றீங்களே, சமஸ்கிருதத்துடைய முதல் கல்வெட்டு கிடைச்சது கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஆனா தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு கிடைச்சது கிமு 4ஆம் நூற்றாண்டு. ஏறக்குறைய 700 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கு, படிக்கப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில சொல்றீங்க, அதையாவது சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க மீண்டும் மீண்டும் சமஸ்கிருதத்தை தான் இந்திய மொழிகளினுடைய தாய்மொழி என்று நிறுவுவதற்கும் அதை பரப்புவது என்று கூட சொல்லக்கூடாது, அதை அதனுடைய மேன்மையை நிலைநிறுத்துவதற்கான செலவீடுகள் தான் இது முழுக்க. எனவே தான் நீங்க பாத்தீங்கன்னா 2537 கோடி செலவழிக்கிறாங்க. ஆனா அதே கேட்டகரி தான் மீண்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றிய அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழி என்ற பட்டியலில் சமஸ்கிருதம், தமிழ், கன்னடம், வங்கம், மராட்டி, ஒரிசா இருக்கிறது. அப்ப எல்லா மொழிகளுக்கும் சமமாக ஒதுக்கீடு செய்யறோம், அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 2500 கோடியை ஒரு மொழிக்கு ஒதுக்கிட்டு மற்ற 5 மொழிக்கும் சேர்த்து 230 கோடிக்கு என்று ஒதுக்குவது என்பது அப்பட்டமான பாரபட்சம். இந்த அப்பட்டமான பாரபட்சத்தை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பல முறை தெரிவிச்சிட்டோம். ஆனால் அவர்கள் மலுப்பலான ஒரு பதிலை சொல்லுவார்கள். மீண்டும் மீண்டும் இந்த சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே இந்த ஒதுக்கீடு செய்வாங்க. அதே போலதான் இந்த மொழிகளுக்கெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல தமிழுக்கு தான் முன்னுரிமை. தமிழ்நாட்டுல மோடி எப்பொழுது பேசினாலும் ஒரு திருக்குறளையோ அல்லது ஒரு சங்க இலக்கியத்தையோ 2 வரி சொல்லிட்டா போதும், 7.5 கோடி தமிழர்களுக்கு நியாயம் வழங்கினதா ஆயிரும். வெறும் 10 கோடி ரூபாய், வெறும் தண்ணி தெளி சுத்த மாதிரியான 10 கோடி ரூபாயை கொடுத்துட்டு சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ரூபாய் கொடுப்பது என்பதுதான் இவர்களினுடைய அப்பட்டமான வர்ணாசிரம கோட்பாட்டினுடைய வெளிப்பாடு என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. இப்போ ஒரு மொழிக்கும் ஒரு பிராந்திய ரீதியான அரசியல் இருக்கிறது, அரசு இருக்கிறது, ஒரு மாநிலம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப சமஸ்கிருதத்திற்கு இவ்வளவு நிதி அதிகமாக, இப்போ 22 விழுக்காடு தமிழ் மொழியை விட அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மற்ற செம்மொழிகளை காட்டிலும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வளர்ச்சியை இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு நிறுவ பார்க்கிறாங்க? அதற்கென்று ஒரு மாநிலமோ மொழி பேசக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிராந்திய மக்களோ இல்லை. ஆமா, அதாவது 2 வகையில உதாரணமா முதல் 1900 சுதந்திரத்துக்கு பிறகு 50களில் எந்தெந்த மொழி பேசுகிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மதிப்பீடை செய்வதற்கு கேர் கமிஷன் நியமிக்கப்பட்டது. அந்த கேர் கமிஷன் அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது ஒவ்வொரு மொழியும் எத்தனை கோடி பேர் பேசுகிறார்கள், எத்தனை லட்சம் பேர் பேசுகிறார்கள் என்ற பட்டியலை அந்த கமிஷன் கொடுத்தது. அந்த பட்டியல்ல சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பேச்சு மொழியாக பேசுகிறவர்களின் எண்ணிக்கை 532 என்று இருந்தது. வெறும் 500 பேர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே சமஸ்கிருதத்தை பேச்சு மொழியாக கொண்டவர்கள்.
ஆனா அதை கூட தந்தை பெரியார் ஏத்துக்கல. அந்த 532 பேருடைய பட்டியலை கொடு, பெயர் லிஸ்ட் முகவரியை கொடு என்றுதான் கேட்டாரு. ஏன்னா பேச்சு மொழியாக சமஸ்கிருதத்தை அன்றாடம் வீடுகளிலும் அன்றாட வாழ்க்கையில பேச்சு மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது என்பது தந்தை பெரியாரினுடைய வாதம். உண்மையும் ஏறக்குறைய அதுதான். இந்த நிலையில தான் இவங்க தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட நாடாளுமன்றத்துல எல்லா மொழிகளிலும் பேசுவதற்கும் எல்லா மொழிகளிலும் பேச்சை கேட்பதற்குமான உரிமை வேண்டும் என்பது 50-60 ஆண்டு கால நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுடைய கோரிக்கை, இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை ஒவ்வொரு கட்டமாக நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது நாடாளுமன்றத்துல யாரு எந்த மொழியில பேசினா அட்டவணையில 14 இருக்கு, அட்டவணை 7ல இருக்கிற 14 மொழிகளிலும் நாம் கேட்க முடியும் அவங்கவுங்க. ஆனா அப்படி கேட்க முடியுற இந்த வசதி இருக்கிற இந்த நேரத்துல சமஸ்கிருதத்திலும் நாடாளுமன்றத்தின் பேச்சுக்கள் மொழிபெயர்க்கப்படுது. ஆனா சமஸ்கிருதத்தை கேட்கிற ஒரு உறுப்பினர் கூட நாடாளுமன்றத்துல கிடையாது, அவையில கிடையாது. அதே போல சமஸ்கிருதத்துல முழுமையாகவே பேசுகிற ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. சமஸ்கிருதத்தை மேற்கோள் காட்டுவாங்க, சில பாடல்களை மேற்கோள் காட்டுவாங்க, அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு உறுப்பினர் கூட கேட்காத ஒரு மொழியை நாடாளுமன்றத்தில் முழுமையாக மொழிபெயர்க்கிற வசதியை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் இவர்கள் எவ்வளவு அப்பட்டமாக இந்த வேலையை செய்கிறார்கள். மற்ற 5 இந்திய மொழிக்கும் 230 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி என்பதும், அதில் இந்தியாவில் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட மிக பழமையான மொழி என்பது தமிழ் மொழிதான். இன்றைக்கும் தொடர்ந்து வரலாறு முழுக்க 3000 ஆண்டுகால வரலாறு கொண்ட தமிழ் மொழிக்கு வெறும் 13 கோடி என்று ஒதுக்கீடு செய்வதால் அப்பட்டமான ஒரு துரோகம் என்பதுதான் இதன் மூலம் மீண்டும் மீண்டும் நிரூபணமாகிறது. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி திரு வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.